ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் வந்து எப்படி ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். இலக்கணம்க்கு வந்து நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஈவன் நம்ம நல்ல எஃபர்ட் போட்டோம்னா 1 மந்த்லேயே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். 1 மந்த்தே அதிகம்தான். இப்போ வந்து நான் ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் தென் வந்து இப்போ வந்து நமக்கு இன்னும் 3 மந்த்ஸ் தான் இருக்குது எக்ஸாம்ஸ்க்கு. நம்ம வந்து இந்த 3 மந்த்தை எப்படி கிளவராக யூஸ் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் நம்ம நெக்ஸ்ட்டு 50 இயர்ஸ்க்கு என்னவா இருக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகும். ஸோ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளாம் கிளவராக யூஸ் பண்ணிக்கணும் டைமை. அதனால் வந்து இப்போது தமிழுக்கு வந்து நான் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்கன்னா அவங்க கையில் இருக்கிறது சிலபஸ் தான். கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக கொடுத்த சிலபஸ் வந்து நமக்கு வேணும். அதை வந்து ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா 85 மார்க்ஸ் வந்து இலக்கணம் வந்து வருது. இலக்கணம்ங்கிறது வந்து ஒரு மேக்ஸ் தான். ஃபார்முலாஸ் எப்படி படித்து நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போமோ அதே மாதிரி தான் இலக்கணம். ரூல்ஸும் படித்து நம்ம வந்து நம்ம கொடுக்குற கொஷின்ஸில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்படி பண்ணால் மட்டுமே நம்ம ஒரு 85க்கு 80+ வாங்க முடியும். இலக்கணம் வந்து நமக்கு நல்ல ஸ்கோரிங் பாயிண்ட்டு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து டெய்லி சிலபஸ் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பாருங்கள், பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். சிலபஸ் பார்க்குறதுனாலலாம் வந்து நமக்கு டைம் வேஸ்ட்லாம் ஆகாது. ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் வந்து ஏதாச்சும் ஒரு நியூ ஐடியா, இப்படி படிக்கலாம் அப்படி படிக்கலான்னு கிடைக்கும். எனக்கும் இந்த மாதிரிலாம் கிடச்சி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம், இன்றைக்கி இந்த டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பை முடிச்சதையும் நமக்கு தேவை வந்து ஒரு சோர்ஸ். இதை வந்து நம்ம இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நான் படிக்கிறேன்னா டைரெக்டாக புக்குக்குள்ளே போயிட்டு எல்லா பிரித்தெழுதுக எல்லா சேர்த்தெழுதுகையும் நம்ம படித்தா அதில் நோ யூஸ். கண்டிப்பாக அதில் யூஸே ஆகாது. ஏன்னா வந்து ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால நமக்கு தேவை என்னென்னா, நமக்கு பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நமக்கு சோர்ஸ் வந்து தேவைப்படும். அந்த சோர்ஸ் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா சாய்ஸ் அகாடமிலேருந்து கொடுத்தது தான். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து அந்த சோர்ஸ் புக்கு வந்து சாய்ஸ் அகாடமிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, அதை நான் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கணும். ஒரு வீடியோவில் வந்து சொன்னேன். புக்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக என்ன கேட்டால் இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, நியூ புக்கு, அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு, ஓல்டு புக்குக்கு முன்னாடி இந்த புக்கு, இந்த 3 புக்ஸுமே சேர்த்து நமக்கு வந்து டாபிக் வைஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரித்தெழுதுங்கன்னா எல்லா பிரித்தெழுதுக்கும் சேர்த்து கொடுக்கல, அந்த மாதிரி புக்ஸும் இருக்குது. அதுக்கும் நான் ரிவ்யூ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து இதில் கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. கண்டென்ட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 48 பேஜில் வந்து 48 புக்கில் வந்து புணர்ச்சி விதிகள் இருக்கும். அது வந்து எடுத்துக்கலாம். புணர்ச்சி எதுக்கு போகிறோன்னா, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளோட பேஸ் வந்து புணர்ச்சி தான். பார்த்தீங்கன்னா 48 புக்கில் இருந்து 48 புக் வந்தாச்சு. இந்த இண்டெக்ஸ் என்னென்ன புக்கில் என்னென்ன இருக்குங்கிற இண்டெக்ஸும் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து இந்த புணர்ச்சி இதுதான் வந்து ஃபார்முலா மாதிரி. இதில் வந்து டைப்ஸு எல்லாமே இருக்கும். எப்படிலாம் இப்போ இயல்பு, தோன்றல், திரிதல், கெடுதல், இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படிலாம் ஒரு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இங்கே நீட்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இதில் எல்லா புக்கில் இருக்கிறதும் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்க்க தான் வந்து நிறையா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே சிம்பிள் தான். அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த இதெல்லாம் கண்டென்ட்லாம் படிக்கிறப்போ. ஓகே, இப்போ வந்து படிச்சிட்டோமா, படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல் புக் கண்டென்ட்டுங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியம். இப்போ ஸ்கூல் புக் கண்டென்ட் பேஸ் பண்ணி நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு யூடியூப் சோர்ஸ்லேயே நிறையா வந்து வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. சிவதன்யா அகாடமிலேருந்து இந்த மாதிரி எல்லா பிரித்தெழுதுக எல்லா சேர்த்தெழுதுக அப்படின்னு சொல்லிட்டு காமனாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க வீடியோஸ். அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தும் நீங்கள் படிச்சுக்கலாம். புக்ஸ் வந்து நிறையாவே அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து சிவதன்யா அகாடமிலே புக் இருக்குது. தென் ஜெஸ்வர்ட் டீச்சிங் அவங்களும் புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா புக்ஸ் வந்து இருக்குது. சாய்ஸ் அகாடமியில் அந்த மாதிரி புக்ஸ் இல்லை. எப்படின்னா எல்லா பிரித்தெழுதுக்கும் கொடுத்துருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் தென் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்ஸ் இருக்குது. நிறைய புக்ஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா யூடியூப்பில் கூட படிச்சுக்கோங்க. ஓகேவா? தென் வந்து எல்லாத்தையும் அதை வந்து ஒரு டைம் படிச்சுக்கோங்க. அப்போயே வந்து நமக்கு தெரியும் இதுக்கு இதான் வரும், இதுக்கு இதான் வரும். படிக்கிறப்பயே நமக்கே ஆன்சர் வந்து தெரியும். அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. தென் வந்து என்ன பண்ணணுன்னா, டெஸ்ட்டு போடணும். டெஸ்ட் எப்படி போடணுன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து இருக்க மாதிரி வந்து நிறைய பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ பிடிஎஃபே நிறைய அவைலபிளாக இருக்குது.
அதெல்லாம் எடுத்து நீங்கள் டெஸ்ட்டு போடலாம். அப்படி இல்லைனா புக்ஸும் வாங்கிக்கலாம். சாய்ஸ் அகாடமிலேருந்து அந்த கட்டாய தமிழ் அந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இருக்கனால அதை யூஸ் பண்ணி நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். இந்த புக்ஸ் வாங்கிக்கோங்க, மேக்ஸிமம் வந்து புக்ஸ் வாங்கிக்கோங்க. நம்ம படிக்கிற விஷயத்தில் செலவு பண்ணுறது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அது நமக்கு வந்து நிறையா வந்து திருப்பி தான் தரும் இல்லையா, அது வேஸ்ட்டாக போகாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எதுக்கும் செலவு பண்ணுவோம், ஆனால் படிக்கிற விஷயத்தில் ஏதோ புக்கு பிரிண்ட் போட அதெல்லாம் யோசிப்போம். ஆனால் அப்படி வந்து யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான புக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. புக்ஸ் அதிகமாக இருக்க பார்க்கவே ஆசையாக இருக்கும் படிக்கணும்னு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜெஸ்ஸட் டீச்சிங் அவங்களோட புக்ஸ் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஆகிடுச்சு. அதுதான் நான் வந்து வாங்க போகிறேன். அவங்களோட மறுபடியும் ஸ்டாக் அவுட் ஆகிருந்தது. ஸ்டாக் வந்து ரீஸ்டாக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அது வாங்கிட்டு நான் வந்து அதுலேயும் வந்து கண்டென்ட் பார்த்து படிப்பேன். அப்புறமேட்டு வந்து யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட்ஸும் படிப்பேன். தென் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு போடுறதுக்கு சாய்ஸ் அகாடமி புக் யூஸ் பண்ணுவேன். தென் வந்து நிறைய ஃப்ரீ டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது யூடியூப்பில். அதுவும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள், யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 4 டாபிக் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 5வது டாபிக் வந்து தானாக வந்து நீங்களே பண்ணுவீங்க. அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து இனிமேட்டு அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.